நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்டிலிட்டி. இன்ஃபர்டிலிட்டினா வந்துட்டு என்னன்னா, ஃபர்டைல் அப்படின்னா வந்துட்டு கருத்தரிக்க கூடியவங்க. அததான் வந்துட்டு ஃபர்டைல் வுமன். ஷீ கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ பேபி. அததான் வந்துட்டு ஃபர்டைல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆஹ் லேண்ட் எல்லாம் வந்துட்டு விவசாயம் பண்ற லேண்ட் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஃபர்டைல் லேண்டா இன்ஃபர்டைல் லேண்டா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த நிலத்துல வந்துட்டு பயிர் பார்க்க முடியுமா பார்க்காதா. அதே மாதிரிதான் இங்க வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா வந்துட்டு அந்த உமனால வந்துட்டு கன்சீவ் ஆக முடியாது, பிரெக்னன்சி வந்துட்டு கொடுக்க முடியாது. அதுதான் வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்றதை பார்த்தலாம். அது வந்துட்டு ஃபெயிலியர் டு கன்சீவ் விதின் 1 or more years. அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளார இல்லைன்னா வந்துட்டு நிறைய வருஷம். ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் ஆயிட்டு எங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, இல்ல 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆகுது. அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஃபெயிலியர் டு கன்சீவ் விதின் 1 or more years ஆஃப் ரெகுலர் அன்ப்ரொடக்டட் காய்டஸ். அன்ப்ரொடக்டட் காய்டஸ்னா அவங்க வந்து எந்த ஒரு கான்ட்ராசெப்டிவ் பில்ஸும் வந்துட்டு செக்ஸ் வச்சுக்கிறப்ப வந்து யூஸ் பண்ணல அப்படின்றது தான் வந்துட்டு அன்ப்ரொடக்டட் காய்டஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காண்டம் பில்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ஒரு சிலவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நாங்க யூஸ் பண்ணல, அப்படி இருந்தும் வந்துட்டு குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. கல்யாணம் ஆயிட்டு 1 வருஷம் இல்ல அதுக்கு மேல வந்துட்டு குழந்தை இல்லாத இருக்கிற கண்டிஷனுக்கு பேரு தான் வந்துட்டு வித் ரெகுலர் அன்ப்ரொடக்டட் காய்டஸ். அவங்க ப்ராப்பர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க, பட் கன்சீவ் ஆக முடியல அப்படின்ற கண்டிஷனை தான் வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா. டெஃபினேஷன் வந்துட்டு மோஸ்ட்லி கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டைப்ஸ்ல வந்துட்டு இதுல பிரைமரி செகண்டரி வந்துட்டு இருக்குது. பிரைமரினா வந்துட்டு ஒரு டைம் கூட வந்துட்டு அவங்க ப்ரெக்னென்ட்டே ஆகல, கன்சீவே ஆகல, அந்த கண்டிஷனை தான் வந்துட்டு பிரைமரி அப்படின்ட்டு சொல்லுவோம். செகண்டரி வந்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸா கன்சீவ் ஆயிருக்காங்க, அது வந்துட்டு ஃபார் ஏதோ ஒரு ரீசனால வந்துட்டு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ற கண்டிஷனை வந்துட்டு செகண்டரி அப்படின்ட்டு சொல்லுவோம். இட் டினோட்ஸ் ப்ரீவியஸ் பிரெக்னன்சி பட் ஃபெயிலியர் டு கன்சீவ் சப்சிக்வெண்ட்லி. அதுக்கப்புறமா அவங்களால வந்துட்டு பிரெக்னன்சியை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியல, கன்சீவ் ஆக முடியல அப்படின்ற கண்டிஷனை செகண்டரி அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுக்கு வந்து நிறைய காசஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஃபர்டிலிட்டியா இருக்கிறதுக்கு தேவை அப்படின்றத வந்துட்டு பார்த்துடலாம். ஃபர்டிலிட்டியா இருக்கணும் அப்படின்னா ஃபர்டைல் உமனா இருக்கணும், ஃபர்டைல் மேலா இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு தேவை. இது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்தி ஸ்பெர்மட்டோசோவா. ஹெல்த்தி ஸ்பெர்மட்டோசோவா, ஸ்பெர்ம்னா வந்துட்டு என்ன அப்படின்றது தெரியும். மேலுக்கு வந்துட்டு இருக்கிற அந்த விந்தணு தான் வந்துட்டு ஸ்பெர்மட்டோசோவா அப்படின்ட்டு சொல்லுவோம். அது வந்துட்டு நல்ல மொட்டைல்னா வந்துட்டு நல்லா மூவ் ஆகுற கண்டிஷன்ல வந்துட்டு இருக்கணும். இப்போ வந்து இன்ஃபர்டிலிட்டின்னு ட்ரீட்மெண்ட் எடுக்க போனா இப்பெல்லாம் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்துட்டு செக் பண்றாங்க. பட் ஓல்டன் டேஸ்ல வந்துட்டு அந்த மேல் டாமினன்சி வந்துட்டு அதிகமா இருந்ததுனால அப்படி பண்ணது கிடையாது. பட் இப்போ வந்து எல்லாருமே மேல்க்கும் வந்துட்டு என்ன ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டிக்கு காஸ் பண்ணுது, ஃபீமேலுக்கும் வந்துட்டு என்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணுது அப்படின்றத பாக்குறாங்க. ஸோ ஓவுலேஷனா வந்துட்டு மதருக்கு வந்து ப்ராப்பரா அந்த விமனுக்கு வந்துட்டு ப்ராப்பர் ஓவுலேஷன், அதாவது அந்த எக் வந்துட்டு ஓவம் வந்து மெச்சூர்ட் ஆகி வெளியில வரணும். அதுதான் இந்த ஓவுலேஷன் பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். டியூபல் ஃபேக்டர்ஸ், அதாவது உங்களுக்கு அந்த எக்கு ஓவம் வந்துட்டு ஓவரில இருந்து கேப்சர் ஆகி டியூப்ல தான் வந்துட்டு அந்த ஃபிம்ப்ரியேட்டட் எண்ட் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப்ல தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அது அந்த ஃபேக்டர் வந்துட்டு கரெக்டா வந்து இருக்கணும். அது வந்து கேப்சர் ஆகி அது வந்து ஸ்பெர்ம்காக வந்து வெயிட் பண்ணணும். தென் spermatozoa should be fertilize the oocyte at the amble of the tube. When they have intercourse, அந்த ஸ்பெர்ம் வந்துட்டு ரீச் ஆகணும். எங்க வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிம்ப்ரியேட்டட் எண்ட். இந்த ஃபர்டிலைசேஷனும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு கிளியரா வந்துட்டு தெரியும். தென் அது ரீச் ஆகி அது அங்கதான் வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் வந்துட்டு நடக்கும். ஃபர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த எம்ப்ரியோ வந்துட்டு ஆஃப்டர் 3 to 4 days வந்துட்டு யூட்ரன் கேவிட்டில வந்து ரீச் ஆகணும். யூட்ரன் கேவிட்டில ரீச் ஆகி அது இம்ப்ளான்டேஷன் ஆகணும். இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த கார்பஸ் லூட்டியம் வந்துட்டு அதனோட வேலையை வந்துட்டு செய்யணும். இது எல்லாமே நான் வந்துட்டு ப்ரையர் ஃபர்டிலைசேஷன் வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன், அதுல கிளியரா சொல்லியிருக்கேன். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த வீடியோ போயிட்டு பாருங்க, லிங்க் வந்து நான் கொடுக்குறேன்.
ஸோ இது வந்து நான் ரொம்ப சின்ன வீடியோவா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் பார்ட் 2வா இன்ஃபர்டிலிட்டியோட காசஸ் எல்லாம் வந்துட்டு நான் போடுறேன். சரிங்களா? நீட்டா படிங்க, ஸ்மார்ட்டா படிங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஸ்மார்ட் நர்ஸ்ன்ட்டு பேர் வாங்குங்க. தேங்க்யூ.